நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். வேடசந்தூர் அருகே கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காண வந்தவர்கள் அடிதடியில் இறங்கியதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா பூத்தாம்பட்டியில் கோவில் திருவிழா கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. அதன் இறுதி நாளாக நேற்று இரவு ஊர் பொதுமக்களின் சார்பாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியை காண சுற்றுப்புற பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அப்பொழுது போதை ஆசாமிகளால் ஏற்பட்ட வாய் தகராறு நேற்று இரவு 2 மணி அளவில் அடிதடியில் முடிவடைந்தது. இதில் உள்ளூர் மக்கள் பலர் காயமடைந்தனர். பாண்டியன், வேல்முருகன் ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரித்தீஷ் என்ற மாணவனும், கோவில் பூசாரி லோகநாதன், முத்தன், கருப்பண்ணன் ஆகியோருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அதில் 3 நபர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அடிதடியில் ஈடுபட்ட நபர்களை இன்று கைது செய்வதாக வேடசந்தூர் காவல்துறையினர் உறுதியளித்ததாக தெரிகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த வாரம்தான் கோவில் திருவிழாவுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதித்தது. நீதிமன்ற உத்தரவை ஏற்று போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் ஏற்பாடு செய்கின்றனர். ஆனால் இதுபோன்ற அடிதடி சண்டையில் முடிவது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.